நம்ம போகணுமா? எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டு டைரக்டர் சார் ராஜேஷ் சார் நரேன் அண்ணன் எல்லாருக்கும் நல்ல ஒரு பெரிய படத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். எங்கள் படத்துக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. சீரன் மிக சீக்கிரம் வர 4ஆம் தேதி வந்து சீரி பாயும். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பர் மனுஷன். ரொம்ப தங்கமான மனிதன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு போனோன்னே சொல்லுவார், சாப்பிட்டீங்களா? ஓகே, என்ன பேமெண்ட்? இந்த பேமெண்ட். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? இந்தாங்க வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நல்லா அன்பாக கொடுத்து அனுப்பிச்சுக்கிற ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்தி சார். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிறகு அண்ணன் துரண்ணை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க. உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா அண்ணன் வந்து இல்லை, உண்மை 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க, நான் வந்து கீழே தங்கியிருந்தேன். அண்ணன் வந்து அசினேட்டரை ட்ரை பண்ணார், நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன். அப்பயே வந்து இதே ஸ்பீடு தான். எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் துரண்ணை. சும்மா ஆமாம், அந்த ஸ்பீட்லேயே தான் இருப்பார். பரபரன்னு இருப்பார். அந்த ஒரு தடவை நான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பரபரன்னு அந்த லைட், இந்த லைட்டு, அந்த கேமரா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் க்ரௌடு அப்படிலாம் பயங்கரமாக அப்படி போய்கிட்டு இருக்கு. நேராக போயிட்டு நேராக வந்துட்டு எங்க நான் ஷூட்டிங் பார்க்க வந்தேங்க. ஓ ஷூட்டிங் வந்து எங்க கேமரா சார் எங்க ஆரம்பம் சார் இந்த மாதிரியே இருப்பார். பரபரன்னு இருப்பார். உண்மையிலேன்னு துரண்ணை வந்து அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய உழைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பீடு, அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலையும் இருக்குது. அவருடைய நிதானம், வேகம், விவேகம் ரொம்ப அழகாக வந்து படத்தில் காமிச்சிருக்காரு. எந்த இடத்துல காமெடி வைக்கணும், எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும், எந்த இடத்துல சாங் வைக்கணும், ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. திரைக்கதையாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பிறகு கேமராமேனு பாஸ்கர் சார், அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்போ இந்த குட்டி குட்டியாக ஒரு லவ் வரும். ரொம்ப அழகான ஒரு லவ். அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன சார் நீங்கள் சொல்லவே இல்லை? நான் எங்கங்க சொன்னேன்? இது இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு போயிட்டு பிறகு ப்ரொடியூசர் வருவார். இதெல்லாம் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க. இனியா மேடம் ரொம்ப 3 கெட்டப்பு, சோனியா மேடம் ஒரு 2 கெட்டப்பு, நான் ஒரு 2 கெட்டப்பு. நான் வந்து டபுள் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ராயன் எனக்கு டபுள் ஆக்ஷனாக ஒருத்தர் வந்து சின்ன வயசாக ஒருத்தர் நடித்தார். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாகவே இருப்பார். அவர் குண்டாகவே போட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணாங்க. நான் போய் நடிச்சிட்டேன். நடித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன், என்னண்ணே என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டா போட்டிருக்கீங்களே, நான் பெரிய நானோன்னா என்னென்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒன்றும் இல்லை சந்திரையா, நம்ம டைலாக் போட்டுக்கலாம். எப்படிண்ணே டைலாக் போட போகிறீங்க? அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து பேசுகிற மாதிரியா, ஐயோ என் பிள்ளை எப்படியெல்லாம் இருந்தேன், இந்த பாலா போன சுகர் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து ஒல்லி ஆயிட்டான் அப்படியே போட்டாருக்கு. அவர் ஒரு டைலாக்ல மாற்றி விட்டார். அந்தளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட்டு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரு, எடிட்டர் சாரு, இந்த இப்போ ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே. எல்லா படத்தையும் பற்றி பெருமையாக ரொம்ப அழகாக எழுதுவீங்க. அதே மாதிரி எங்களுடைய படத்தை பற்றி எழுதுங்கண்ணே. எங்களுக்கு வாய்ப்பு வரணும்ண்ணே. சூப்பர்ண்ணே. தேங்க்யூண்ணா. நன்றிண்ணா.